நேரம் காலை 10 மணி. மயில்வான இங்கே கூட வந்துட்டாயா என்று சொன்னார். இள வயதிலே இந்த வானொலி பெட்டியை நான் பார்த்ததே இல்லை. முதலில் வாசிக்கப்பட்ட போது நான் வானத்துக்கும் பூமிக்குமாக துள்ளி குதித்தேன். உங்க நினைவாற்றல் பின்ன அதுக்கு என்ன காரணம்? என்ன செய்றீங்க? எதுவும் வல்லாரை லேகியம் சாப்பிடுறீங்க? வாங்கோ கேப்டன் சாம்பசிவம் என்றார். எனக்கு உடம்பு அப்படியே சிலிர்த்து போனது. இப்போது எந்த தொலைக்காட்சியிலுமே வணக்கம் என்று சொல்வதில்லை. ஹாய் ஹாய் வியூவர்ஸ். வணக்கம் அப்துல் ஹமீத் சார். விகடன் நேயர்களுக்காக எங்களுக்கு நீங்க நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல மனப்பூர்வமான நன்றிகள். உங்களினுடைய தமிழுக்கும் உங்களினுடைய அபாரமான குரலுக்கும் உங்களுக்கு லட்சக்கணக்கான விசிறிகள் உலகம் எங்கும் இருக்கிற தமிழர்களில் இருக்கிறார்கள். நாங்க 2 பேரும் அந்த லிஸ்ட்ல உண்டு. இந்த நல்ல வாய்ப்பை உங்களோடு கொஞ்ச நேரம் நாங்க செலவழிக்க போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். நாம் சில நாடுகளில் நாம் சந்தித்திருக்கின்றோம். சொற்ப நேரம் என்றாலும் கூட ஆழமான விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். மீண்டும் விகடன் வெப் இணையதளத்தினூடாக உங்கள் இருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக சேவை. இந்த காற்றில் இந்த ஒலி அலைகள் வந்து சேரும் நேரம் மாலை 6 மணி. இப்படி ஒரு குரலை நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து கேட்டு பழகி இருக்கேன். குரலை மட்டும் கேட்டு ஒரு சிலரை காதலிக்க முடியும் என்றால் அது உங்களை மாதிரி அறிவிப்பாளர்கள் தான். உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மகா பெரிய பேரு எனக்கும் பாரதி பாஸ்கர் மேடத்துக்கும். உங்களை பத்தி பேச நினைக்கும் போதே எங்களுக்கு சின்ன அச்ச உணர்வும் வருது. உங்க அளவுக்கு நல்ல தமிழ்ல எங்களால பேச முடியாது. அதனால ஆரம்ப காலத்துல இலங்கை வானொலி, அதனுடைய வீச்சு, நீங்க அதுக்குள்ள நுழைந்தது, அதை பத்தி சுருக்கமா சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கு. இள வயதிலே இந்த வானொலி பெட்டியை நான் பார்த்ததே இல்லை. காரணம், அன்றைய தலைநகர் கொழும்பு. அந்த கொழும்பிலே ஒரு குக்கிராமம் போன்ற ஒரு தோட்ட பகுதியில், மின்சார வசதி இல்லாத பகுதியில், எங்கள் தோட்ட பகுதியில் இந்த பேட்டரியில் இயங்கும் ஒரு வானொலி பெட்டியை ஒருவர் கொண்டு வந்தார். அதிலே முதலில் நான் கேட்ட நிகழ்ச்சி சிறுவர் மலர். அந்த சிறுவர் மலர் நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு மருமக்கள் அப்படித்தான் சொல்வார்கள், வானொலியை கேட்கும் சிறுவர்களை எல்லாம். வானொலி மாமா. அந்த கடிதங்கள் சிலவற்றை ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியின் இறுதியில் வாசிப்பார்கள். அப்போது 2 காசு செலவழித்து நான் ஒரு தபால் அட்டையில் எழுதிய கடிதம் முதலில் வாசிக்கப்பட்ட போது நான் வானத்துக்கும் பூமிக்குமாக துள்ளி குதித்தேன். அதான் என்னுடைய முதல் அனுபவம். அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாளிலே இது நேரடி ஒளிபரப்பு என்பதால் 2 தினங்கள் முன்னதாக ஒத்திகை பார்க்கப்படும். அந்த ஒத்திகைக்கு வந்த ஒரு சிறுவன் அன்று வரவில்லை, ஒரு தொடர் நாடகம். ஆகவே வேடிக்கை பார்க்க வந்தவர்களை குரல் பரிசோதனை செய்து என்னை தெரிவு செய்தார்கள். அன்று ஆரம்பித்தது இந்த பயணம். நீங்க முதல்ல நடிச்சது ஒரு பூதம் வேஷமா? கசகசா என்ற ஒரு பூதம் பாத்திரம். என் குரலை நானே கேட்கவில்லை. ஆனால் எங்கள் தோட்ட பகுதிக்கு நான் வந்தபோது ஒரு பெரிய கதாநாயகனுக்கு கிடைக்கும் வரவேற்பு எனக்கு கிடைத்தது. அதுதான் முதல் அங்கீகாரம். இங்க கூத்தபிரான் அவர்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை சிறுவர்களுக்காக இங்க தமிழ்நாட்டு வானொலியில கொடுத்துட்டு இருக்காரு. எங்கள் வானொலியை பின்பற்றிதான் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின என்பதை தன்னடக்கத்தோடும் பெருமையோடும் நான் கூறிக்கொள்கின்றேன். தெற்காசியாவிலேயே முதல் வானொலி ஒலிபரப்பு இலங்கை வானொலி அப்படின்னு சொல்லலாம். இதிலே ஒரு சின்ன வரலாற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது சுமார் 700 உயிர்களையாவது காப்பாற்ற உதவியது மார்க்கோனி கண்டுபிடித்த டெலிகிராபிக் வயர்லெஸ் டெலிகிராபிக் சிக்னல் என்ற தொழில்நுட்ப முறை. அப்போதுதான் லண்டன் இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு நிதி உதவி அளித்து இந்த வானொலியை ஆரம்பிக்க வைத்தது. 1922ஆம் ஆண்டு முதலாவது பரீட்சாத்த
ஒலிபரப்பு. ஆனால் என்ன ஆச்சரியம், இலங்கையில் 1923ஆம் ஆண்டே இந்த பரீட்சாத்த ஒலிபரப்பு நடைபெற்றது. அதற்கு என்ன காரணம்? இந்தியாவை தவிர்த்து இலங்கைக்கு போய் இந்த ஒலிபரப்பு வந்ததுக்கு அதற்கு மிக முக்கிய காரணம், இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு தொலைத்தொடர்பு துறைக்கான ஒரு அதிகாரி எட்வர்ட் ஹாப்பர் என்பவர் முதலாவது உலக யுத்தத்தின் போது தரை தட்டிய ஒரு சப்மரீன் நீர்மூழ்கி கப்பலுக்குள் இந்த வயர்லெஸ் கருவி இருந்தது. அது சிதிலமடைந்திருந்தது. அதனை எடுத்து ஒருங்கிணைத்து அந்த முதலாவது பரீட்சாத்த முயற்சி நடைபெற்றது. இங்கே வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு விடயத்தை கூற வேண்டி இருக்கிறது. வலிந்து கூறுகிறேன். 3 தொழில்நுட்ப வியலாளர்கள் அந்த பணியை செய்தார்கள். எட்வர்ட் ஹாப்பர் தலைமை தாங்கினார். பி ஜெயதிலக, WD சில்வா. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் ஒரு தமிழர். அதாவது இலங்கையில் வானொலியை ஆரம்பித்த அந்த முதல் வித்து ஒரு தமிழரார், ஐயம் பிள்ளை நடராசா என்ற ஒரு யாழ்ப்பாணத்து தமிழர். அந்த பரீட்சாத்து முயற்சியில் மட்டுமல்ல, அதன் பிறகு 2 கிலோவாட் வலு கொண்ட ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒலிபரப்பி, 5 கிலோவாட் கொண்ட ஒலிபரப்பி, இத்தனையும் கண்டுபிடித்தவர் அவர்தான். அது மட்டுமல்ல, அவர் இங்கிலாந்து சென்று மார்க்கோனியிடம் பயிற்சி பெற்று திரும்பியவர். அவருடைய பெயர் எங்குமே பதியப்படவில்லை. ஆகவே சமீப காலத்தில் ஒரு நூலை எழுதி வருகின்றேன். அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அதில் பதிவு செய்கிறேன். மகாகவி பாரதி ஒரு கட்டுரையில எழுதுறாரு, மார்க்கோனி தான் முதலில் கம்பி இல்லா தந்தியை கண்டுபிடித்தவர் என்ற தகவல் பிழையானது. இந்தியாவை சார்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ், அவர் ஜெகதீஷ் சந்திர வசு அப்படின்னு எழுதுறாரு பாரதி. அவர்தான் முதலில் கம்பி இல்லாத தந்தியை கண்டுபிடித்தவர். ஆனா அதை வெளிப்படுத்துற இது அவருக்கு கிடைக்கலன்னு மகாகவி பாரதி எழுதுறாரு. நான் மார்க்கோனியின் அந்த முதலாவது கலையகத்தை நேரில் சென்றும் காணும் வாய்ப்பினை பெற்றேன். இங்கிலாந்திலே செல்ம்ஸ்ஃபோர்ட் என்ற இடம்தான் அந்த முதலாக அந்த வானொலி, அதற்கு மார்க்கோனி ஹட் என்று பெயர். அவருடைய ஆராய்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்தது திரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தான். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக திரு சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கான உரிமையை எங்குமே பதியவில்லை. தமிழ் சினிமாவினுடைய பழைய இசைத்தட்டுகள் எல்லாமே இலங்கை வானொலி கலையகத்துல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை கேட்கும் போது இன்னும் பழைய செய்திகள்லாம் வருது. இந்த மாதிரி செய்தி சேகரிப்பது அப்படின்றது ஒரு வானொலி அறிவிப்பாளரின் இயல்பா அல்லது அவசியமா? வானொலியில் திரை இசை பாடல்களை ஒலிபரப்பக்கூடாது என்ற ஒரு சட்டம் இந்தியாவிலே அந்த நாளில் ஒலிபரப்புத்துறைக்கு பொறுப்பாக இருந்த இந்திய அமைச்சர் கேஷ்கர் என்பவரால் விதிக்கப்பட்ட அந்த சட்டத்தின்படி சினிமா பாட்டு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இலங்கையில் இந்த வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 25 மீட்டர் அலைவரிசையில் ஒலிபரப்பான இந்த ஒலிபரப்பு தான் எவரெஸ்டுக்கு டென்சிங் ஹிலரி சென்ற போது கேட்ட ஒரே வானொலி. இது நான் சொல்லவில்லை, கின்னஸ் புத்தகத்தில் இது பதியப்பட்டிருக்கிறது. அதிகமான நேயர்கள் வட இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் முதலில் ஹிந்தி ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலத்தை அடுத்து. அதை தொடர்ந்து தமிழில், சிங்களத்தில் என்று ஆரம்பித்தாலும் கூட இந்த வானொலியை கொண்டு நடத்துவதற்கு, இட்டு நிரப்புவதற்கு எங்களுக்கு கை கொடுத்தது இந்திய திரையிசை பாடல்கள் தான். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், பெரும்பான்மை மக்கள் பேசும் சிங்கள மொழியிலே நடந்த ஒலிபரப்பில் கூட அந்த நாளில் 1970ஆம் ஆண்டு வரை முழுக்க ஹிந்தி பாடல்கள் தான் ஒலிபரப்பாகின. இந்தி பாடல்களை ஒலிபரப்பி சிங்களத்தில் அறிவிப்புகளை செய்வார்கள். திரைப்படங்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டு இவங்களோட சேர்ந்து தயாரிச்சதெல்லாம் உண்டு. பைலட் பிரேம்நாத் என்ற சிவாஜி சாருடைய படம் அதற்கு முன்னால் போக வேண்டும். காரணம், இலங்கையில் சிங்கள படங்கள் அத்தனையுமே இந்தியாவில் தான் தயாராகின. ஏவிஎம் வாகினி என்று அந்த காலத்தில் நான் நேற்று முன்தினம் திரு ராஜா அவர்களுடன் உரையாடும் போது ஒரு பெயரை குறிப்பிட்டேன், தவமணி தேவி என்று. சினிமா ராணி.
இந்த புன்னகை மன்னன் படத்தில் சிங்களத்து சின்ன குயிலே ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள். ஆ. உண்மையிலேயே சிங்களத்து குயிலாக அன்று போற்றப்பட்டவர் தமிழ்நாட்டிலே தவமணி தேவி. தவமணி. அவரு யாழ்ப்பாணத்திலே இணுவிலில் பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு பாரிஸ்டர், இலங்கை உயர் நீதிமன்றத்தில் ஒரு சிறந்த வக்கீல். என்ன காரணத்தால அவர் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்து பாரம்பரியத்தில் இருப்பவர்கள் இப்படியான கூத்து, ஒத்துக்க மாட்டாங்க. மேடை நாடகம் என்றெல்லாம் வரமாட்டார்கள். சின்ன மேளம் என்று கூட நையாண்டி செவ்வார்கள் அப்படி சென்று ஆடுபவர்களை. தவமணி தேவி தென்னிந்தியா சென்று பரதநாட்டியம், கர்நாடக இசை இத்தனையும் பயின்று அந்த சதி அகல்யா என்ற திரைப்படத்திலே, மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படத்திலே அகல்யாவாக நடித்தார். அவர் அந்த படம் வெளிவரும்போது அவருக்கு 15 வயது. அதன் பிறகு வனமோகினி, தி ஜங்கல் பிரின்ஸ் என்ற ஆங்கில படத்தை தழுவி தமிழில் இருக்கப்பட்ட படம் 1941. அதிலே கவர்ச்சி உடையில் அவர் தோன்றிய போது தமிழகமே தமிழ்நாடே அல்லோகலகலப்பட்டு கவர்ச்சி நடிகை அவங்கதான். அதை விட ஒரு ஆச்சரியமான விடயம், அந்த நாளிலேயே சூப்பர் ஸ்டார், தமிழ் நாட்டின் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், அவருக்கு சன்மானம் 5000 ரூபாய் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு. ஆனால் தவமணி தேவிக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் தெரியுமா? 16,000 ரூபாய். இவ்வளவு தகவல்களை நீங்க அப்படியே நினைவில் இருந்து சொல்றீங்களே, உங்க நினைவாற்றல் பின்ன அதுக்கு என்ன காரணம்? என்ன செய்யறீங்க? எதுவும் வல்லாரை லேகியம் சாப்பிடுறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாக இந்த வைத்திய சாஸ்திரத்தில் சொல்வார்கள், இந்த மூளையில் பல பகுதிகள் இருக்கும், சில பகுதிகள் பிரகாசமாக இருந்தால் இன்னொரு பகுதி அப்படியே இருட்டாக இருக்கும் என்று. அப்படி எனக்கும் இருந்தது. இந்த நினைவாற்றலை என்னுடைய பள்ளி பாடங்களில் செலுத்தியிருந்தால் இன்று நான் இருக்கும் இடம் வேறாக இருந்திருக்கும். சாதாரணமான ஒரு குடும்ப சூழல். உங்க தகப்பனார் கூட உங்களுடைய இள வயதுல அவரை நீங்க இழந்துட்டீங்க. தாய் ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவுல உங்க குடும்பத்தை காப்பாத்தினாங்க. உங்க அம்மாவை பற்றி ஏதாவது நினைவுகளை எங்களோட நீங்க பகிர்ந்து. தந்தையை நான் இள வயதில் இழந்து விட்டேன். என் அன்னை இந்த காலை ஆகாரம் தயாரித்து அதை பக்கத்து வீடுகளுக்கும் கொஞ்சம் தொலைவில் இருக்கும் கடைகளுக்கும் விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தை தான் எங்களை வளர்க்க, நாங்கள் 4 ஆண் பிள்ளைகள். அப்போது நான் நான் கடைக்குட்டி. அப்பாவுக்கு நான் செய்த உதவி, அந்த ஆகாரங்களை எல்லாம் ஒரு தட்டில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு அந்த தூரத்தில் இருக்கும் கடைகளுக்கு சென்று கொடுத்து வருவதுதான். ஒரு நாள் கல் தடுக்கி கீழே விழுந்த போது காலில் பட்ட அடியால் எனக்கு அந்த வலியால் நான் அழவில்லை, என் அன்னையின் உழைப்பு தரையில் சிந்தி கிடக்கிறதே என்று அழுத நினைவு இன்னும் என் நெஞ்சில் பசுமையாக இருக்கிறது. அந்த அன்னையை ஒரு மகாராணி போல் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அறிவிப்பாளர் பணி என்ற ஒரு உத்தியோகம் கிடைத்து ஒரு 6 மாதத்தில் என் அன்னையை இழந்தேன். அதன் பிறகு ஒரு நாடோடிய போல் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தது. காரணம், அந்த இல்லத்தில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அந்த வாழ்க்கையிலே என்னுடைய உடன்பிறவா சகோதரன் ராம்தாஸ் என்ற நண்பன், அவனுடைய குடும்பம் பிராமண குடும்பம், அவர்கள்தான் எனக்கு அடைக்கலம் தந்தார்கள். அந்த ராம்தாஸ் இப்போது உயிரோடு இல்லை. அந்த ராம்தாஸை பற்றி குறிப்பிடுவதென்றால், நான் சிறு வயதில் சிறுவர் மலர் நிகழ்ச்சிக்கு சென்று பூதம் பாத்திரத்தில் நடித்தேன் என்று சொன்னேன் அல்லவா? அன்று உடல் நலமின்மை காரணமாக வராதவன் அந்த ராம்தாஸ் தான். மறுவாரம் வந்தாலுமே அவருக்கு அந்த பாத்திரம் கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இவர் தான் நடிக்க வேண்டும் என்று. அப்போது அவர் என் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளவில்லை. அன்று முதல் ஆரம்பித்த நட்பு என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனைகளுக்கெல்லாம் அவர்தான் காரணம். ஒரு கேள்வி, அந்த நண்பர் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட அவர் நெருக்கமான நட்பு இருந்திருக்கலாம், ஆனா அவர் வீடு அளவு போய் வருவதற்கு அந்த கால சூழல் அங்கீகரித்ததா? அதை நிச்சயமாக. அதாவது ராம்தாஸின் அன்னை என் மீது அளவு கடந்த பாசம். என்னை பற்றி அவர் எழுதிய கவிதை ஒன்றை இன்னும் ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன். அவர்கள் பேசும் அந்த ஐயர் பாஷை எனக்கு அத்துப்படியாக வந்துவிடும். அதன் காரணமாகவே பின்னாளில் இலங்கையில் ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டது, கோமாளிகள் என்ற பெயரில்.
அந்த கோமாளிகள் என்ற திரைப்படம் உண்மையிலேயே வானொலி நாடகம் ஒன்று திரைப்படமான வரலாறு. கோமாளிகள் கும்மாளம் என்ற ஒரு தொடர் நாடகம். அதிலேயே நான் ஐயர் பாத்திரத்தில் நடித்தேன், திரைப்படத்திலும் நடித்தேன். அந்த பிராமண பாஷை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் அப்படியே அழகாக நான் சொல்வேன். உடம்பெல்லாம் திருநீற்று கோலத்தோடு தான் அந்த திரைப்படத்தில் தோன்றுவேன். அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்து வளர்ந்த விதம் இருக்க, அவங்க வாழ்க்கை முறை வேற. நீங்க இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர், அது எப்படி ஒத்து போச்சு? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஏகப்பட்ட சமய சிந்தனைகள், வேறுபாடுகள் எல்லாம் இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் அதே மாதிரி ஒரு மன உணர்வை மக்கள் கொண்டு வந்து, நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல தெரியும்ன்ற அளவுக்கு பேசுறீங்களே, இது எப்படி சாத்தியமா? நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்று சொன்னீர்களே, அதுதான் காரணம். இன்றுதான் சூழல் மாறி இருக்கிறது. இன்னும் ஒன்றை சொல்கின்றேன், திரைத்துறையிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களோடு தான் நான் நெருங்கி பழகுவேன். அதிலே மிக முக்கியமானவர் மேஜர் சுந்தரராஜன். உங்களுக்கு தெரியும், வைஷ்ணவ குடும்பம். அந்த வீட்டிலே வரவேற்பறையிலிருந்து சமையலறை வரை செல்லக்கூடிய சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. அந்த இல்லத்திலே பல நாட்கள் தங்கி இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மேஜர் சுந்தரராஜன் என்னை அப்துல் ஹமீத் என்று அழைக்க மாட்டார், உப்புலி என்றுதான் அழைப்பார். உப்புலி அப்பன் என்பது அவர்கள் வணங்கக்கூடிய. இவ்வளவு நெருக்கமான நட்புகள் வாய்க்க பெற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்றது என்னை பொறுத்த மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அதிலும் குறிப்பா ஒரு இடத்துல நீங்கள் ஏகலைவன் போல இருந்து துரோணாச்சாரியாராக நீங்கள் நினைத்த அந்த மாபெரும் நபரை, அது சிவாஜி சார் தான். அவரை நேர்ல சந்திக்க முடியுமான்னு கூட தெரியாத போது சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ அவர் எப்படி இருந்தாரு, நீங்க எப்படி போனீங்க? முதலாக பராசக்தி, மனோகரா போன்ற திரைப்படங்களின் வசனங்கள் எல்லாம் இசைத்தட்டில் வெளிவந்த காலம். அவற்றை அதில் போடுவார்கள். அந்த குரலை கேட்டு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு, அந்த குரலின் ஏற்ற இறக்கங்கள், தமிழ் உச்சரிப்பு, அந்த குரல் வளம் தனியாலும் கவரப்பட்டு நான் அவர் மீது ஒரு பேரபிமானம் கொண்டேன். பின்னாளில் நான் பள்ளியில் படிக்கும் காலத்தில் மகாபாரதம் படித்த போது அவரை துரோணராக, என்னை ஒரு ஏகலவனாக கற்பனை செய்து, பிறகு நான் ஒரு ஒலிபரப்பாளனாகி அவரை செவ்வி காண ஒரு வாய்ப்பு தேடி நான் சென்றேன். உண்மையில் ஒரு 5வது மாடியின் வெளியிலே ஒரு உப்பரிகை போன்ற கடலை நோக்கிய ஒரு தளம், நல்ல பௌர்ணமி நிலவு, அந்த வெளிச்சம். நான் இந்த கரையில் நின்று, அவர் அந்த கைப்பிடி சுவர் ஓரமாக நாற்காலி என்று போட்டு கடலை பார்த்தபடி இருக்கின்றார். நான் வந்திருப்பதை எப்படி அவருக்கு தெரியப்படுத்துவது, எப்படி அழைப்பது? சார் என்று சொல்வதா, அண்ணா என்று சொல்வதா, ஐயா என்று சொல்வதா, ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. சிறுமினேன். அந்த ஒலி கேட்டு அவர் திரும்பி பார்த்து என்னை அழைத்த விதம், வாங்கோ கேப்டன் சாம்பசிவம் என்றார். எனக்கு உடம்பு அப்படியே சிலிர்த்து போனது. காரணம், அந்த ஒரு வினாடியில் நான் தயாரித்து நெறிப்படுத்தி நடித்த தொடர் நாடகம். இந்த நாடகத்தை இவர் கேட்டிருக்கின்றார். அதிலே நான் ஏற்ற பாத்திரத்தின் பெயர் வேறு மனதில் பதிந்திருக்கிறது என்ற அத்தனையையும் உணர்ந்த போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த நெருக்கத்தின் காரணமாக அந்த செவ்வி முடிந்து நான் புறப்பட ஆயத்தம் ஆகும் போது, உட்காருங்க சாப்பிட்டுட்டு போலாம் என்று அவருக்கு இலங்கை நண்பர் ஒரு செல்வந்தர் டிஃபன் கேரியரில் உணவு அனுப்பியிருந்தார். அந்த உணவை தரையில் அமர்ந்து, நாளிதழ்களை எல்லாம் தரையில் விரித்து தரையில் அமர்ந்து அவர் அருந்தும் போது, அந்த உணவை சுவைக்கும் போது ஒரு குழந்தையை போல் அவரை பார்த்து ரசித்தேன். இந்த குழந்தை சாப்பிடும் போது முகத்தில் எல்லாம் அந்த சாப்பாட்டு எல்லாம் பூசிக்கொண்டு சாப்பிடுவார்கள். அப்படி கண்களில் நீர் வழிய காரமான உணவு. அப்போது சொல்லுங்க, கமலா வந்திருந்தா விட்டுருக்க மாட்டா. அப்படி நல்ல நண்டு கறி இதெல்லாம் அவரோடு அந்த ஒரு முதல் நாள், அந்த ஒரு சில மணித்துளிகளில் ஏற்பட்ட நெருக்கம் நீண்ட காலம் தொடர்ந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம், அந்த இறுதி ஊர்வலத்திலே என்னால் முடிந்த ஒரு காணிக்கையாக, அதை நேர்முக வர்ணனையாக வெறும் கைத்தொலைபேசி ஊடாக சென்னையிலிருந்து, அவருடைய இல்லத்திலிருந்து அந்த தகன கிரியை நடந்த இடம் வரையிலும் நேர்முக வர்ணனையை நான் செய்தேன். ரேடியோவில் அறிவிப்பாளரா போன போது ஏற்கனவே அங்க நட்சத்திர அறிவிப்பாளர்கள் இருந்தாங்களோ? நட்சத்திர அறிவிப்பாளர்கள் என்று சொல்வதென்றால் உச்ச நட்சத்திரம், அதாவது
இந்திய நட்சத்திரங்களே அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அச்சாரம், ஒரு நட்சத்திரமாக திரு SP மயில்வாகனன் அவர்கள். அவரைத்தான் நாம் ஒரு வர்த்தக ஒலிபரப்பின் பிதாமகர் என்று சொல்வோம். திரு மயில்வாகனம் அவர்களுடைய புகழ் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால், நான் கண்ட சொர்க்கம் என்ற ஒரு திரைப்படம், தனால் தங்கவேலு நடித்த திரைப்படம். அதிலே தங்கவேலு அவர்கள் சொர்க்கம் போவார். சொர்க்கத்துக்கு போகும்போது கையில் ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்து கொண்டு போவார். எந்திரன் கேட்பார், அது என்ன, இதுதான் ரேடியோ என்று சொல்லி அவர் அதை முடுக்கி விட்டதும் அதிலே, வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 10 மணி. அடே மயில்வான இங்கே கூட வந்துட்டாயா என்று சொன்னார். அந்த அளவு உச்ச நட்சத்திரமாக அவர் திகழ்ந்தார். ராஜகுரு சேனாதிபதி ராஜகுரு சேனா, ஆமாம், ராஜேஸ்வரி சண்முகம், இந்த மாதிரி சில பெயர்கள்லாம் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. ஆமாம். ராஜேஸ்வரி சண்முகம் என்னை விட 8 வயதில் மூத்தவர். வானொலி கலைஞராகவும் ஒலிபரப்பு அனுபவத்தில் மூத்தவர். KS ராஜா, கனகரத்தினம், ஸ்ரீஸ்கந்த ராஜா, இதுதான் அவருடைய பெயர். வானொலியிலும் அப்படித்தான் சொல்வார். நாங்கள் இணைந்து எங்களுடைய இளைய தலைமுறை அங்கே சென்ற பிறகு எங்களோடு போட்டி போட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பெயரை நவீனமாக மாற்றி தன்னுடைய அறிவிப்பு பாணியையும் கொஞ்சம் நவீனமாக மாற்றினார். சுமார் ஓராண்டுக்கு பிறகு புதிதாக வந்த அறிவிப்பாளர்கள், குரல் தேர்வுக்கு வந்தவர்களில் 100% வந்தவர்கள் எல்லோருமே KS ராஜா அவர்களின் பாணியில் தான் அறிவிப்புகளை செய்தார். அப்போது ஒன்றை உணர்ந்து கொண்டோம், ஒரு புதிய அலை வரும் பொழுது அதனை அங்கீகரிப்பவர்கள் சமகாலத்தவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை தான் அதை அங்கீகரிக்கும் என்று. அந்த வகையில் KS ராஜாவின் புகழ் கடல் கடந்த நாடெங்கும் பரவியது. உங்களது தமிழ் ஆளுமை, நீங்கள் தமிழை உச்சரிக்கிற விதம், தமிழை பிரயோகிக்கிற விதம், இது எல்லாவற்றிலுமே ஒரு சுத்தமான தெளிவான நடை இருக்கிறது. இந்த நடை நீங்களாக உருவாக்கி கொண்டதா, அல்லது இலங்கையிலேயே தமிழ் பேசுகிற அந்த மொழி வழக்கு இப்படி? இலங்கையிலே என்று சொல்வதை விட இலங்கை வானொலியிலே என்னுடைய முன்னோடிகள் காட்டிய பாதை, அவர்கள் வகுத்த பாதை. அதாவது யாழ்ப்பாண தமிழும் அல்ல, மட்டக்களப்பு தமிழும் அல்ல, மலையக தமிழும் அல்ல, கொழும்பு தமிழும் அல்ல. இதுதான் மிக முக்கியம். காரணம், மயில்வாகனன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு சோப்பு விளம்பரத்தை வாசிக்கும் போது கூட, ஒரு சோப்பு விளம்பரம் ஆனாலும் வளரும் தலைமுறைக்கு தமிழை எப்படி உச்சரிப்பது என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நீங்கள் என்ற பொறுப்புணர்வோடு வானொலியில் பணியாற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்கிற போது வட்டார வழக்கு மொழி தலைமுறைகளில் சிதைந்து விடுவது ஒரு இழப்புன்னு நீங்க உணரலையா? தமிழகத்தில் நான் நடத்திய இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஒன்றும் அறிவுபூர்வமான நிகழ்ச்சி அல்ல. ஆனால் அந்த நிகழ்ச்சியிலும் கூட நான் நல்ல தமிழில் பேசுவேன். பங்கு பெற்றவர்கள் என்னோடு பேசும்போது அவர்கள் பேச்சு தமிழில் பேசுவார்கள். ஆனால் நான் பேசும் அந்த மொழி அவர்களுக்கு சங்கடமாக இல்லை, புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. இப்போது நான் பேசும்போது கூட சரளமான பேச்சு வழக்கை போல சரளமாக பேசுகின்றேன். ஆனால் எங்களை போன்ற அறிவிப்பாளர்கள், ஊடகத்துறையில் பணி ஆற்றுபவர்கள், நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது அது ஒரு கட்டாயம் அல்ல. ஆனால் நான் சொல்வது அறிவிப்பாளர்கள். இது ஒரு சர்ச்சையாகவே என்னிடம் கேட்கப்பட்டது. சிங்கப்பூரிலே ஒரு காலத்தில் NTUC ரேடியோ என்று ஒரு தனியார் வானொலி, அந்த வானொலியில் பணியாற்றும் அறிவிப்பாளர் என்னை செவ்வி காணும் போது, என்னங்க நாங்க இங்க ஆங்கிலம் இங்கிலீஷ்லாம் கலந்துதான் பேசுவோம், இப்படி எல்லாம் பேசினா தானே நேயர்களோட நெருங்கி உறவாட முடியும் என்று கேட்டார். அப்போது நான் அவரிடம் கேட்ட கேள்விதான் இது. இப்படி என்றால் உங்கள் வாதம் சரி என்றால் செய்தி வாசிக்கும் போது மட்டுமே ஏன் நல்ல தமிழில் வாசிக்கின்றீர்கள்? அதையும் பேச்சு தமிழிலேயே வாசிக்கலாமே. அவே மொழி அழியாமல் காக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல சொற்கள் உச்சரிப்பு நினைவூட்டப்பட வேண்டும். ஆங்கிலம் கலந்து பேசுவது தவறில்லை, என்னால் முடியாது. பெயர் சொற்களை தமிழ் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அருமை அருமை. பெயர் சொற்கள், அந்த குறிப்பாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அதை கண்டுபிடித்தவன் டெலிபோன் என்பது, கண்டுபிடித்தவன் டெலிபோன் என்று பெயரை வைத்தால் அதை தொலைபேசி என்று மாற்ற எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதால் தமிழர்களுக்கு எந்த பெருமையும் இல்லை. தமிழர்கள் ஏதாவது ஒரு நவீன விஞ்ஞான சாதனத்தை கண்டுபிடித்து அதற்கு தமிழில் பெயர் சூட்டி அந்த பெயரை ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் உச்சரிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழுக்கு பெருமை. இப்போது எந்த தொலைக்காட்சியிலுமே வணக்கம் என்று சொல்வதில்லை. ஹாய் வியூவர்ஸ், see you next week, bye bye என்கின்றார்கள். தினந்தோறும் நான் ஏதாவது பாடல்களை பார்ப்போம் என்று ஒரு தமிழக தொலைக்காட்சியை இரவிலே போடுவேன். மச்சி ஓப்பன் த பாட்டில் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். இங்க இருக்கிற இளம் தலைமுறையோடு நீங்க சொன்ன மாதிரி நெருக்கமாக இருப்பதற்கு இப்படித்தான்
மொழியை கையாள வேண்டும் என்று வெகுஜனங்கள் நம்புகிறார்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் நம்புகிறார்கள் என்று இவர்கள் ஊடகங்கள் தான் நம்புகிறார்கள். இவர்களுக்கு ஒரு மயக்கம். உண்மை அது அல்ல. அப்படி அது உண்மையா இருந்தால் இந்த இலங்கை தீவிலிருந்து ஒரு அப்துல் ஹமீதை சென்னை தமிழகத்துக்கு அழைத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்த பணிக்க மாட்டார். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சின்றது நீங்க தான் அதனுடைய ஆதி வேர் மாதிரி, கிட்டத்தட்ட அதனுடைய பிதாமகர் என்று உங்களை சொல்லலாம். ஆனா எல்லோரும் நினைக்கிறார்கள் அந்தாட்சரி நிகழ்ச்சியை பிரதி எடுத்துத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் வடிவமைத்தேன் என்று. அப்படி அல்ல. ஒரு குசுறு தகவல் நான் சொல்கின்றேன். இலங்கையிலே அந்த நாளிலே இந்த வர்த்தக ஒளிபரப்பு ஹிந்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலம், அதனை அடுத்து ஹிந்தி. அந்த ஹிந்தியில் அந்த நிகழ்ச்சி, அந்த அறிவிப்புகளை செய்ய பம்பாயில் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் அறிவிப்பாளர்கள் வந்து எங்களோடு பணியாற்றுவார்கள். இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை நான் வேடிக்கையாகத்தான் ஆரம்பித்தேன். அபிராமி பட்டருடைய அந்த கதையை படித்த போது அந்த ஒரு பாடல் எந்த சொல்லில் முடிகிறதோ அடுத்த சொல்லில் அடுத்த பாடல் ஆரம்பமாகும். அதை அடியொட்டி எழுத்தில் இதை மாற்றி அமைக்கலாமே என்று எண்ணிய போது இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்புக்கு அடி எடுத்து கொடுத்தது பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ என்ற படகொட்டி திரைப்பட பாடல். இதை நடத்தும் போது அந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்க்க வந்த அந்த ஹிந்தி ஒலிபரப்பாளர், அறிவிப்பாளர் மனோகர் மகாஜன் என்று, அவரை என்னிடம் இதை பற்றி கேட்டார். நான் தமிழில் எப்படி அந்தாதி என்ற அந்த சொல்லை குறிப்பிட்டு அந்த அந்தாதியை பற்றி சொல்லி இப்படிப்படி என்று விளக்கம். அந்த அந்தாதி என்பது அவருக்கு நினைவில் பதிந்திருக்க வேண்டும். அவர் ஒப்பந்தம் முடிந்து பம்பாய்க்கு சென்ற பிறகு விவித் பாரதியில், வானொலியில், அப்போதும் தொலைக்காட்சி இல்லை, விவித் பாரதியில் அந்தாக்ஷரி என்று அவர்தான் முதலில் ஆரம்பித்தார். அது சிறிது காலம் சென்று தென்னிந்தியாவிலேயே தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு பம்பாயிலிருந்து சென்னைக்கு, தமிழகத்துக்கு இறக்குமதியானது. தமிழக தொலைக்காட்சிகளிலே அது பெரிய அளவிலே வந்த போது நீங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எழுத்து குறில் அல்ல நெடில் அப்படின்னு நீங்க சொன்ன போது, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து பா, நெடில் அல்ல ப. அங்க உட்கார்ந்தவர்களுக்கு அது எவ்வளவு தூரம் புரிந்தது? குறிலையும் நெடிலையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நிச்சயமாக புரிந்தது. அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். இலங்கை வானொலியில் வர்த்தக ஒலிபரப்பிலே எத்தனைய கலை சொற்களை நாம் அறிமுகப்படுத்தினோம். நான் இப்போது ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு இது முரண்பாடாக இருக்கும். இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த இதை பால் பாயிண்ட் பென் என்றுதான் தமிழகத்தில் சொல்வார்கள். ஆனால் இலங்கையில் இதற்கு பேர் குமிழ் முனை பேனா. இப்படியான சொற்களை நாம் மீண்டும் 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 சொல்ல 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 தானாகவே மக்கள் மத்தியில் அந்த புரிந்து உணர்வு ஏற்படும். இந்த குறில் நெடில் என்றால் என்ன என்பது நீங்கள் சொன்னது போல பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் மூலம் சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடியது. அல்ல ஊ என்று அவர்களே புரிந்து கொண்டார்கள். அதுதான் எங்களால் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி. இந்த எழுத்திலே மணி எழுத்திருக்கிறது, மு அல்லது மூ, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. இலங்கையில் பேசப்படுகிற தமிழை பற்றி நானும் ராஜா சாரும் பல முறை வியந்திருக்கிறோம். சுகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கான்னாக்க சுகர் இருக்குன்னு தான் அதை சொல்லுவாங்க. அங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்துதான் அதை சீனி வருத்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்றத நாங்க கேட்டோம். இந்த மாதிரியான சொற்கள் புழக்கத்திலேயே இருக்கு. இது மேடைகளில் சொல்லப்படுவதில்லை, செய்தி வாசிக்கும் போது சொல்லப்படுவதில்லை, புழக்கத்தில் இருக்கிறது. அதற்கு ஊடகங்கள் ஒரு பெரும் காரணம்னு நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்கள் அந்த விதத்தில் பார்த்தால் அவர்களுடைய கடமையிலிருந்து தவறினார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது சமூகம் சார்ந்து, அதாவது இது ஒரு தகவல் தொடர்பு சாதனம், வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல. இனிப்பூட்டப்பட்ட மருந்து போல இதன் ஊடாக எத்தனையோ மாற்றங்களை, சமூக புரட்சிகளை செய்யலாம். மொழி சார்ந்து இது தமிழ் தொலைக்காட்சி என்றுதானே குறிப்பிடுகின்றார்கள். பின்னேன் ஆங்கிலத்தில் தலைப்பு? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சற்று முன்னர் யாழ்ப்பாண மொழி வழக்கை பற்றி குறிப்பிட்டீர்கள். யாழ்ப்பாண மொழி வழக்கு மட்டுமல்ல, நான் மீனவ நண்பன் என்ற ஒரு நிகழ்ச்சி சுமார் ஓராண்டு காலம் இலங்கையில் தமிழ் மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எங்கும் சென்று அவர்களையே அதில் பங்கு கொள்ள வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அந்த மீனவ மக்கள் பெரும்பாலும் தென்னிந்தியாவிலிருந்து இங்கே அந்த கால மன்னர்களால் கரையோர பாதுகாப்புக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அவர்களுடைய பேச்சு வழக்கில் கூட மிக அழகான தூய தமிழ் சொற்கள் இருக்கும். இந்த யாழ்ப்பாண மொழி வழக்கில் உள்ள ஒரு சிறப்பை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இது
மலேசியாவில் நடந்த முதலாவது தமிழராட்சி மாநாட்டில் சொல்லப்பட்ட ஒரு பெருமையோடு சொல்லப்பட்ட ஒரு விடயம். சுட்டெழுத்துக்கள் அக, அ, இ, உ 3 எழுத்துக்கள், அது இது. ஆனால் எதுவுமே பயன்படுத்துவதில்லை. தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்தவில்லை. ஆனால் யாழ் வழிமொழி வழக்கில் மட்டும் உண்டு. இப்போது தூரத்தில் இருப்பதே அது என்று சுட்டி காட்டுவோம். இதை நான் இது என்று நான் சுட்டி காட்டலாம். ஆனால் முன்னால் இருப்பது என்ன? அதுவும் அல்ல, இதுவும் அல்ல, உது. அது, இது, உது இலக்கணத்தில் இருக்கிறது. தமிழ் இலக்கணத்தில் இருக்கிறது, உண்டு. அப்படி பேச்சு வழக்கிலும் கூட தூய தமிழ் சொற்கள் மறையாமல் இருப்பது. ஆனால் தமிழகத்திலும் கூட தென் மாவட்டங்களில் நல்ல தமிழ் சொற்கள் உண்டு, இருக்கின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நேரில் சந்தித்து பேட்டி காணுகிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா, அல்லது அவரை சந்திச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. மேஜர் சுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்தில் தங்கியிருந்த போது அவர்தான் ஏற்பாடு செய்தார். ஆனால் அதே நேரம் மக்கள் திலகம் என்னை சந்திப்பதற்காக கொடுத்த அதே நேரம் அகில இந்திய வானொலியிலும் ஒரு அழைப்பு வந்தது. ஆகவே வானொலிக்கு செல்வதா அல்லது மக்கள் திலகத்தை சந்திப்பதா என்று நான் எண்ணி பார்க்கும்போது வானொலி என் தாய் வீடு என்பதால் அதற்கு முன்னுரிமை அளித்து நான் அகில இந்திய வானொலிக்கு சென்றேன். ஆகவே அந்த வாய்ப்பினை தவறவிட்டேன். இலங்கைக்கு அவர் வந்த போது நீங்க பாக்குறதுக்கு கூட இல்லை, அது பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதியது என்றால் போலீஸ் குதிரைப்படை வீரர்கள் வந்து மக்களை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. ஆமாம், ஏனென்றால் தமிழ் ரசிகர்கள் அளவுக்கு அதைவிட அதிகமாக என்று சொல்வேன் சிங்களவர்கள் எம்ஜிஆரை பார்க்க அலை மோதினார்கள். காரணம், அந்த காலத்தில் தமிழ் திரைப்படங்களை சிங்களவர்கள் அமோகமாக பார்ப்பார்கள், குறிப்பாக மக்கள் திலகத்தின் படங்கள். அது ஒரு அற்புதமான காலம். அந்த காலத்தில் இந்த கலை அல்லது திரைப்படங்கள் எந்த அளவுக்கு இந்த இன முரண்பாடுகளை கடந்து மக்களை ஒன்றிணைத்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு கவிஞர், நாடகம் எழுதுகிறவர், நாடக நடிகர், ரேடியோ அறிவிப்பாளர், நிகழ்ச்சிகளை வழங்குகிறவர், நிகழ்ச்சிகளை தயாரிப்பாளர், திரைப்பட நடிகர், இப்படி உங்களுக்கு என்று எத்தனை வித்தியாசமான பரிமாணங்கள் இருக்கு. அதுல நீங்க உங்களை எப்பவுமே எதுக்குள்ள பொருத்தி பார்த்துக்கிறீங்க? நீங்கள் உங்களை யாராக உணர்கிறீர்கள்? நான் வானொலியில் பணியாற்றிய காலத்தில் நானே எனக்கு ஒரு பட்ட பேரு சூட்டி கொண்டேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளன் என்று நானே விடைபெறும் போது வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் என்று சொல்வேன். அதுவே இப்போது மக்களுக்கு பரிச்சயமாகி அவர்களே நமது அன்பு அறிவிப்பாளர் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அறிவிப்பாளர் என்ற அந்த பணிதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கவிஞர் என்று சொன்னீர்கள். நான் கவிஞன் அல்ல, பாடலாசிரியன் என்று சொல்லலாம். ஏனென்றால் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல கூட ஒரு பாடல் நீங்க எழுதியிருக்கீங்க. ஆமாம், கன்னத்தில் முத்தமிட்டால். இதில் தெனாலியில் கூட பிட்டுக்குழலுக்கு தேங்காய் பூவை போல அப்படின்றது உங்க வார்த்தை தானே? அந்த தெனாலியில் திரு கலைக்குமார் அவர்கள் மற்ற வரிகளை எழுதினார். அவை அந்த யாழ் மொழி வழக்கில் கமல் பாடுவது போன்ற வரிகளை நான் எழுத வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போது நான் நினைத்து பார்த்தேன், அந்த காலத்திலே கவி காமு ஷெரீப் அவர்களும் மருதா காசி அவர்களும் இணைந்து பாடல் இயற்றுவார்களாம் திரைப்படத்துக்கு. அப்படி நானும் கலைக்குமார் அவர்களும் சேர்ந்து தென்னாலி படத்தில் ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா பாடலை இயற்றினோம். அதை தொடர்ந்து ரஹ்மான் அவர்களை விரும்பி கேட்டு இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பின்னணியில் ஒலிக்கும் ஒரு பாடல். அதை தவிர ஒரு சில பாடல்களை நான் மெல்லிசை பாடல்களாக மெட்டுக்கெழுதிய பாடல்களும் உண்டு. மெட்டுக்கெழுதும் போது சொற்செருகல் என்று சொல்வார்கள், அந்த பணியை செய்திருக்கின்றேன். சில பாடல்கள் நானே இயற்றிய பாடல்களை திரு எஸ்பிபி அவர்கள், டிஎம்எஸ் அவர்கள், கார்த்திக், சசிரேகா என்று பலர் பாடி இருக்கின்றார்கள். ஒரு பாடல் ஆசிரியன் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். நடிகன் என்றால் சந்தோஷமாக இருக்கிறது, நடிகராக இருக்கிறது மகிழ்ச்சி. ஆமாம், நடிகராக இருப்பதை மகிழ்ச்சி. அதை விட பெரும் மகிழ்ச்சி அறிவிப்பாளராக இருப்பது. நீங்கள் நடித்த முதல் தமிழ் படம், தமிழ்நாட்டில் தயாரித்த படம் தெனாலியா? இசைப்பயணம் என்ற பெயரிலே திரு ஆதவன் அவர்கள்
இயக்கிய நெறிப்படுத்திய திரைப்படம். நான் இந்த கோமாளிகள் படத்தில் தோன்றி என்னுடைய நடிப்பை நானே பார்த்து அதை வெறுத்து போய் நான் இந்த அகன்ற திரைக்கு பொருத்தமானவர் அல்ல என்று முடிவு செய்து இனிமேல் திரைப்படமே நடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்திருந்த காலம் திரு ஆதவன் அவர்கள் வந்து வேண்டிக் கொண்டார், நீங்களும் நடிக்கிறீங்க, முடிவே முடியாது என்றேன். அப்போது அவர் சொன்னார், இல்ல நீங்களாகவே வர்றீங்க, அதாவது இந்திய கலைஞர்கள் தங்கள் அபிமான அறிவிப்பாளரை இலங்கை வந்து சந்திப்பது போல் ஒரு காட்சி வைத்திருக்கின்றேன் என்று அதில் நடித்தேன். ஆனால் அந்த திரைப்படம் வெளிவராமல் போய்விட்டது, நானும் மறந்து போய்விட்டேன். ஆனால் பிறகு வேறொரு பெயரில் அந்த திரைப்படம் வெளியானது, சூரியோதயமா அப்படி ஒரு பேர் என்று நிற்கின்றேன். தெலுங்கு நடிகை விஜயசாந்தி அவர்கள் அந்த திரைப்படத்தின் உரிமையை வாங்கி அந்த கதையின் போக்கை கொஞ்சம் மாற்றி வேறு சில காட்சிகளை இணைத்து, ஆனால் என்னுடைய உருவம் அதில் இருந்தது, அந்த காட்சியும் இருந்தது. ஆனால் என்னுடைய குரல் மட்டும் இருக்கவில்லை. எனக்கு வேறு யாரோ குரல் கொடுத்திருந்தார்கள். டப்பிங் அப்துல் ஹமீதுக்கே டப்பிங். தெனாலி அனுபவம் எப்படி இருந்தது? ரேசி மோகன் எழுதிய வசனங்களை கூட யாழ்மொழி வழக்கில் மாற்றி எழுத வேண்டிய பொறுப்பு. அப்ப எல்லாம் சிவமயம் என்பது போல் எல்லாம் பயமயத்துல உங்களுடைய. அதிலே அந்த 2 காட்சிகளுக்கு முழு வசனத்தையும் நான் எழுதினேன். அந்த பயம் என்று சொல்லி, அந்த அன்னைக்கு நடந்த தந்தைக்கு நடந்த சோகத்தை சொல்லி அதில் கூட கிளிசரின் போடாமல் அழுதார் அந்த காட்சியில் நடிக்கும் போது. அப்படி 2 காட்சிகள், அந்த முழு வசனங்களையும் யாழ்மொழி வழக்கில் மாற்றி எழுதினேன். படப்பிடிப்பின் போது அவர் பக்கத்தில் இருந்து நான் ஒருமுறை பேசிய போது கேட்டு அவர் ஆனால் அதுக்கு முன்பே நான் வானொலியில் தயாரித்த ஒரு நாடகம், கனடாவில் வாழ்ந்த ஒரு நண்பர் முன்பு இலங்கையில் வாழ்ந்த போது ஒரு முக்கிய முன்னணி கலைஞர் KS பாலச்சந்திரன் எழுதிய நாடகம் கிராமத்து கனவுகள் என்ற ஒரு தொடர் நாடகம். அதனுடைய ஒலி இழைப்பேழை கசட் என்னிடம் இருந்தது. அதை கமலிடம் கொடுத்து, இதை கேளுங்கள், இந்த மலையாள மொழியின் ஓசை நயத்துக்கும் யாழ் மொழி வழக்கின் ஓசை நயத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், ஆனால் மிக மிக துல்லிய ஒரு வேறுபாடு இருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் கொடுத்தேன். மறுநாள் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர், அங்கேதான் படப்பிடிப்பு. நான் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக சென்றேன். படப்பிடிப்பு ஆரம்பமாகிவிட்டது. நான் சொல்லிக் கொடுக்காமலேயே கமல் அவர்கள் அற்புதமாக யாழ் மொழி வழக்கில் பேசியதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு இந்த கிரகிக்கும் தன்மை எப்படி இருக்கிறது என்று. ஆனாலும் அவர் பக்கத்தில் இருந்து என்னையும் பேச வைத்து, அது மட்டுமல்லாமல் அந்த குரல் மறுபதிவு செய்யப்படும் பொழுது அந்த டப்பிங் நடக்கும் போது பக்கத்திலே இருக்க சொன்னார். அப்படி சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அந்த திரைப்படம் அவர் அருகில இருந்து நீங்க பார்த்தது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவருடைய நடிப்பு அவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நான் இப்ப ஒரு பழமொழி போல் ஒரு புது மொழி எல்லோருக்கும் சொல்வேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். சிறு வயதில் முதலில் நான் புஸ்தகம் வாசிப்பது ஒரு பைத்தியமானது. ஒரு எழுத்தாளர், அவருடைய பேரை நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவு வெறியோடு இருந்தேன் அந்த எழுத்தாளர் மேல் ஒரு அபிமானம். நான் ஒளிபரப்பாளர் ஆன பின்பு அவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று சந்தித்த பிறகு நான் அவருடைய புத்தகங்கள் எழுத்துக்கள் எதுவுமே வாசிப்பதில்லை. அன்றிலிருந்து இந்த புது மொழியை சொல்லி வருகின்றேன். அதாவது சில பொருள்களையும் சில காட்சிகளையும் வழக்கமா நெடில எல்லாம் குறில்ற மாதிரி ஏதாவது க்ளூ கொடுங்களேன். அவர் இப்போது நம் மத்தியில் இல்லை. நான் அவரை புரிந்து கொண்டது அந்த நேரத்தில் தவறாக இருக்கலாம், நான் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். அதனால் இந்த புது மொழியை சொல்வேன். சில பொருள்களையும் சில காட்சிகளையும் சில மனிதர்களையும் தூரத்தில் வைத்துத்தான் பார்க்க வேண்டும். நெருங்கிவிட்டால் எங்களுடைய உள்ளத்தில் வைத்த அந்த அபிமானம், அன்பு, அந்த பரவசம் எல்லாமே அகன்று போய்விடும் என்று. அதனால் மட்டுமே நான் திரைத்துறை சார்ந்தவர்கள் பலரையும் நான் செவி கண்டிருந்தாலும் பேட்டி கண்டிருந்தாலும் கூட நெருங்கி பழகுவது இல்லை. ஆனால் கமலையும் அப்படித்தான் தூரத்தில் வைத்து பார்த்தேன். ஆனால் அந்த 1 மாத காலம் அவரோடு இருந்த போது ஒரு நடிகருக்கு இந்த அளவு அறிவு அவசியமா? எப்படி இந்த அறிவை இவரால் திரட்ட முடிந்தது? மிகப்பெரிய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாம் இல்லாமலேயே இத்தனை மொழிகளில் அவரால் எப்படி சரளமாக பேச முடிகிறது? நான் அவரிடமே கேட்பேன். சிந்திப்பதற்கு ஒரு மொழி உண்டு. நாம் பெரும்பாலும் நமது தாய்மொழியில் சிந்தித்து பேசுவதால் தான் இன்னொரு வேற்று மொழியை பேசும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வரும் அல்லவா?
நீங்கள் அந்தந்த மொழியிலேயே சிந்திக்கின்றீர்களா என்று கேட்டேன். அவர் இருக்கலாம் என்றார். அது மட்டும் இல்லாமல் அது எந்த வரலாறு, இலக்கியம், ஆங்கில இலக்கியமா, தமிழ் இலக்கியமா, தமிழர் வரலாறா, ஏன் சமயங்களை பற்றி, ஒவ்வொரு இஸ்லாமிய சமயத்தை பற்றி எனக்கு தெரியாத விடயங்களை கூட அவர் நான் எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று கேட்போது அவர் சொன்னார், மருதநாயகம் படத்துக்காக நான் கொஞ்சம் படித்தேன் என்று. அப்படி நான் உலகத்திலேயே, இது நான் மிகைப்பட சொல்கின்றேனோ தெரியாது, உலகத்திலேயே ஒரு நடிகனுக்கு இந்த அளவு அறிவு கமலின் அளவுக்கு இருக்காது என்பது என்னுடைய பணிவான ஒரு ஒரு கருத்து. அந்த ஒரு பரவசம் அவரை பார்த்து எனக்கு ஏற்பட்டது. தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பவர்கள் பக்கம் நான் போகவில்லை. ஆனால் ஒரு தமிழகத்துக்கு, இந்திய திரைத்துறைக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் கமல் என்ற ஒரு பிரமிப்பு தானே எனக்கு ஏற்பட்டது. நடிச்சதை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லும் போதாவது மீனாவை பத்தி ஒரு வார்த்தை ஒரே ஒரு நாள் சந்தித்தேன். ஆனால் வேடிக்கை என்னவென்றால், அந்த படம் வெளிவந்த பிறகு என்னுடைய நண்பர்கள், டேய் உன்னை பார்க்க பொறாமையா இருக்குடா என்று. ஏன் என்று கேட்டால், டே மீனா உன் தோல்ல சாஞ்சிட்டா என்று. அது ஒரு அரை மணி நேரத்துக்குள் அந்த படப்பிடிப்பு முடிந்தது. ஒரு வகை வருத்தமா தான் இருக்கும். அவர் சின்ன வயசுல தேவிகாவினுடைய மாபெரும் ரசிகர். அவர் ஒருவேளை தேவிகா நடிச்சிருந்தா வருத்தமா இருந்திருக்கும் அவருக்கு. நானும் தேவிகா அவர்களுடைய தீவிர ரசிகன். ஏனென்றால் ஒரு நடிகையை பார்க்கும்போது அங்கங்களை பார்க்காமல் முகத்தை மட்டும் பார்த்து ரசித்தோம் என்றால் அது தேவிகா மட்டும்தான். அந்த கண்ணியமான ஒரு ஒரு மதிப்பு. சமீப காலங்களிலே ஜோதிகா அவர்களை பார்க்கும் போதும் கூட அந்த முகத்தை மட்டுமே பார்த்து ரசிக்கலாம். சந்திரமுகி படத்துல அந்த நடிப்பு ரொம்ப அருமையா தெரியும். அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா, பேட்டி கண்டிருக்கீங்களா? தீ படத்துக்காக ரஜினி அவர்கள் இலங்கை வந்திருந்த பொழுது திரு பாலாஜி அவர்கள் என்னுடைய நண்பர், அவரிடம் கேட்டேன், ரஜினி ஒரு பேட்டி எடுக்கணும், கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை என்றார். ரஜினி அவர்களும் திரு வி கோபாலகிருஷ்ணனோடு சேர்ந்து நிலைய கலையத்துக்கு வந்தார். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு பெரிய வட்டமாக இருக்கும் ஒளிப்பதிவு நாடா, அதிலேதான் பதிவு வேண்டும். ஒளிப்பதிவு கலையகம் தனியாக இருக்கும், நமது கலையகம் தனியாக இருக்கும். எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். நான் ஒரு ஆலாபனையோடு ஒரு கேள்வியை முதலில் கேட்டேன். அவர் சில வினாடிகள் தாமதித்து மேலே பார்த்து கீழே பார்த்து அங்கெல்லாம் பார்த்து ஆமாம் என்றார். அடுத்த கேள்வியை கேட்டது, அப்படியெல்லாம் யோசித்து விட்டு இல்லை என்றார். அதன் பிறகு அடுத்த கேள்வி, எப்படி ஒரு சில கேள்விகளுக்கு அவர் இப்படி எல்லாம் யோசித்து விட்டு நீங்க சொன்னது சரி என்றார். 45 நிமிட நேர பதிவு, அதை இன்று வரை ஒளிபரப்பவே இல்லை. ஏன்னா ஒளிபரப்புவதற்கு ஒன்றுமே இல்லை. மறுபக்கத்தில் அந்த ஒளிப்பதிவு கழகத்தின் பக்கத்தில் வி கோபாலகிருஷ்ணன் விழா எலும்பு நோக்க சிரிக்கிறார். அவர் அடி வைத்து பிடித்துக் கொண்டு சிரிக்கிறார். அவரை பார்க்கும் போது எனக்கு அசடு வழிகிறது. நிச்சயமாக ரஜினி அவர்களால் சரளமாக பேச முடியாது என்பது காரணம் அல்ல. என்ன காரணம் என்பதை அவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு நான் ஆறுதலாக இருந்து யோசித்த போதுதான் நான் கேட்ட கேள்விகளுக்கு அப்படியும் பதில் சொல்லி இருக்கலாம். நாம் யாரை பேட்டி காண்கின்றோமோ அவரை பேச தூண்டுவது எப்படி என்ற வித்தையை அப்போதுதான் நான் உணர்ந்து என்னை திருத்திக் கொண்டேன். இப்போ உதாரணமாக, நீங்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு பெங்களூர், கர்நாடகாவிலே நீங்கள் ஒரு பேருந்து நடத்துனராக இருந்தீர்கள். ஆமாம், அவ்வளவுதானே? பேருந்து நடத்துனராக இருந்த உங்களுக்கு எப்படி நடிப்பின் மீது, திரைத்துறை மீது ஆர்வம் வந்தது என்று கேள்வி கேட்கவில்லை நான். இப்படி தெரிந்த செய்திகளை அவர்கிட்ட கேள்வியா கேட்கும் போது ஆமா இல்லதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த நிகழ்வை நீண்ட காலம் கழித்து இந்த சந்திரமுகி வெற்றி விழாவை நான் தான் தொகுத்து வழங்கினேன். அன்று மாலையே ஹோட்டல் ஷோலாவில் ஒரு இரவு விருந்து. ரஜினி அவர்கள் என்னையும் அழைத்தார். நான், வடிவேல் என்று ஒரு சிலர் எல்லோரும்
இருந்தோம். அப்போது நான் ரஜினியிடம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க வானொலிக்கு என்ன வழங்கின முதல் பேட்டி நான் தான் பண்ணேன், அது இன்னைக்கு வரைக்கும் ஒலிபரப்பல. ஐயோ ஏன் இது தப்பா பேசிட்டேனா என்று கேட்டார். நான் சொன்னேன், இதுதான் விடயம், நான் உங்களிடமிருந்து இதை கற்றுக்கொண்டேன் என்று. அது ரஜினி அவர்களை அப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கின்றேன். நீங்க தொடர்ந்து நிறைய இசை வல்லுநர்களோட பயணம் செஞ்சிருக்கீங்க. பாடகர்களா இருக்கலாம், அது எஸ்பிபி சார் மாதிரி நிறைய பாடகர்கள், நிறைய இசை அமைப்பாளர்கள், இவங்களோட உங்க பயணம் மிக நீண்ட பயணம். அதுல உங்க நினைவுல இருக்கிற ஏதாவது ஒரு இசை அமைப்பாளரை பத்தியோ நிகழ்ச்சியை பத்தியோ சொல்லுங்க. 1978ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா, அப்போது இசைஞானி அல்ல இளையராஜா, அவரை பிரசாந்தின் தந்தை அலைகள் ஓய்வதில்லை தியாகராஜன் அழைத்து வந்தார். ஒரு சில தினங்கள் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அப்போது ஒரு செவ்வியை, ஒரு பேட்டியை பதிவு செய்தேன், சுமார் 45 நிமிட நேரம். அந்த பதிவை தமிழகத்தைச் சேர்ந்த ஆத்தூர் என்ற இடத்தைச் சேர்ந்த விஜயராம் கண்ணன் என்ற ஒரு இலங்கை வானொலியின் அபிமான நேயர் அதை பதிவு செய்து அதை சில நிழல் படங்களையும் சேர்த்து காட்சி வடிவமாக்கி சமீபத்தில் யூடியூப் இணையதளத்தில் அதை நிறைவேற்றியிருந்தார். அதை பார்த்து கேட்டு ஏராளமான நேயர்கள் என்னிடம் கேட்ட கேள்வி இதுதான், இந்த இளையராஜா இப்போது இங்கே என்று. அப்படி அற்புதமான ஒரு செவ்வி, திறந்த மனதோடு அவர் பேசியது, அது ஒன்று. அதை தவிர நீங்கள் சொன்னது போல் புகழ்பெற்ற பாடகர்கள் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இசையரசர் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, ஏஆர் ரகுமான் அவர்கள். ஏஆர் ரகுமான ரொம்ப சின்ன வயதுல நீங்க பேட்டி கேட்டிருக்கீங்க, 28 வயது. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம் என்று கவிஞர் வாலி எழுதியிருப்பார். அப்படி மாறாத குண இயல்பு அவருக்கு, எஸ்பிபி இவர்களுக்கு இருந்தது. அவரை சந்தித்த போது அவரிடமிருந்த எளிமை, அதால் கவரப்பட்டாலும் கூட எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் அவரை சில பத்திரிகைகள் மோசமாக விமர்சித்தன. இந்த தேசிய விருதை ரஹ்மானுக்கு வழங்காமல் அந்த கம்ப்யூட்டருக்கு வழங்கி இருக்க வேண்டும் என்று கூட எழுதினார்கள். அது இயல்பு, எல்லா துறையிலும் ஒருவர் உச்சத்தில் இருக்கும் போது அந்த உச்சத்தில் இருப்பவருடைய அபிமானிகள் அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று புதிதாக வரும் ஒருவரை மோசமாக விமர்சிக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அது இப்போதும் உண்டு. ஆகவே அந்த விமர்சனங்கள் ரஹ்மானை காயப்படுத்தினவா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் ஒரு வலி இருந்தது. இதை மாற்ற வேண்டும் என்று நான் யோசித்து, ஏனென்றால் அந்த காலத்துக்குள்ளேயே ரஹ்மானிற்கு தேசிய விருது கிடைத்தது மட்டுமல்ல, அந்த காலத்தில் புகழ்பெற்ற இந்த கடைகளில் விற்பனை செய்யப்படும் சேலைகளில் கூட, ஜப்பானில் இருந்து வரும் சேலையில் கூட சின்ன சின்ன ஆசை என்று பெயர் போட்டு வரும். அந்த அளவுக்கு தேச எல்லை கடந்து இவருடைய புகழ் பரவினாலும் கூட இப்படி காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சிக்கின்றார்களே என்று நான் அவரை ஒரு பேட்டி எடுத்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டும் என்று எண்ணினேன். ரஹ்மானிடம் கேட்டேன். ரஹ்மான் அவர் முடியவே முடியாது என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வச்சிருக்கிற தலைப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் ஒரு புதிர். அந்த தலைப்பு கேட்டதுமே சரி என்று ஒத்துக்கொண்டார். அது 1 மணி நேரம் சன் தொலைக்காட்சியில் பலமுறை ஒளிபரப்பானது. ஒரு பொங்கல் அன்று. அதுல குழந்தை மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதுல சின்ன குழந்தை மாதிரி, ஒரு டீனேஜ் பையன் மாதிரி இருப்பார். ஆமாம். அதில் கவி பேரரசர் வைரமுத்து, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், எஸ்பிபி அவர்கள், இன்னும் சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் இருப்பவர்கள் எல்லோருமே தங்கள் கருத்துக்களை சொல்வது போல் ஒரு ஆய்வு நிகழ்ச்சி. அதை தயாரித்தவர் ரமேஷ் பிரபா. அந்த நிகழ்ச்சி ஏஆர் ரஹ்மானுக்கு என் மீது ஒரு அளவு கடந்த ஒரு பாசத்தை உருவாக்கியது. இன்று வரை அவரை நான் அடிக்கடி தொடர்பு கொள்வதில்லை, ஆனால் எப்போதுமே என்னுடைய பாசத்தை வெளிக்காட்டும் வகையில் 1-2 வார்த்தைகளில் அவருடைய எண்ணங்கள் வெளிப்படும். அந்த உணர்வு உண்டு.
நீங்க பாடல்களை இவ்வளவு தூரம் அதை பற்றின தகவல்களை ஒவ்வொரு மேடையிலையும் நீங்க கொடுக்குறீங்க. பல சமயங்களில் என்ன ராகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எழுதப்பட்ட சூழல் அல்லது கவிஞர்களினுடைய பெயரை மறக்காம, அது மருதகாசியோ கவி காமு ஷெரீஃபோ அந்த அளவு குழப்பிக்காம, நாங்க எவ்வளவு பாட்டை கண்ணதாசன் பாட்டை வாலிங்கிற, வாலி பாட்டை கண்ணதாசன், இது எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த மனப்பிறழ்வுகள் குழப்பங்கள் இல்லாம இவ்வளவு ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே, எப்படி அவ்வளவு உங்களுக்கு அது ஆர்வமா, பேஷன் அது உங்களுக்கு? அது மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. நாம் அறிவிப்பாளராக இணைந்த போது எங்களுக்கு 6 மாத காலம் பயிற்சி. 6 மாத காலமும் ஒலிவாங்கியில் பேச முடியாது. மற்ற மூத்த அறிவிப்பாளர்கள் பேசுவதை அப்படியே வாயே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது 4 மணி நேரம் அப்படி பயிற்சி. 4 மணி நேரம் இசைத்தட்டு களஞ்சியத்துக்குள் போய் அங்கிருக்கும் ஒவ்வொரு இசைத்தட்டையும் எடுத்து அதில் இருக்கும் தகவல்களை மிகப்பெரிய ஒரு பதிவேடு, பைபிள் விட பெரிய பதிவேடு, கையால் எழுத வேண்டும். அப்படி எழுதி 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 கை வலிக்க வலிக்க எழுத வேண்டும். அப்போது அப்படி எழுதியதால் நினைவில் பதிந்திருக்கும். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஓரளவு கர்நாடக இசையை கற்றுக்கொண்டேன். என்னால் ஒரே ஸ்ருதியில் என்னால் பாட முடியாது. ஆனால் ராகங்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய அறிவு அந்த பள்ளி காலத்திலேயே வந்தது. அதுவும் தவிர என்னை அறிவிப்பு துறையில் பயிற்றுவித்த ஆசான் மூத்த ஒலிபரப்பாளர் திரு எஸ்.கே. பரராஜசிங்கம் அவர்தான் முதலில் வானொலியில், அகில இந்திய வானொலியில் கூட இல்லை, திரை இசை பாடல் எந்த ராகத்தின் சாயலில் அமைந்திருக்கிறது என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியவர். இல்லை, அது நான் சற்று முன்னர் சொன்னிருந்தேன். அதே ஒரே ஸ்ருதியில் என்னால் பாட முடியாது. ஆனால் யாராவது கட்டுகளவும் ஸ்ருதி பிழைத்து பாடினால் கண்டுபிடித்து விடுவேன். அது நான் சொல்வேன், இந்த குரல் நான்கள் இறைவன் படைத்த அற்புதமான வாத்தியம் என்ன இல்லையா? பேசுவதற்கென்று சில குரல் நான்கள், பாடுவதற்கென்று குரல் நான்கள் பயிற்றப்படும். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இலங்கை வந்து எங்கள் இலங்கை வானொலியிலே ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்தினார். அதிலே அவர் சொல்லுவார், இந்த தியாகராஜ பாகவதர், சுசீலா எங்கெல்லாம் நாங்க ஒன்னாத்தான் சங்கீதம் படிக்க போனோம். அப்ப என்னாச்சு? இல்ல அவங்களுக்கெல்லாம் பாடுறது உண்டு, எங்களுக்கெல்லாம் சோறு சாப்பிடுறது உண்டு என்று. அப்படி என்னுடைய குரல் நான்கள் இந்த பேசுவதற்கு மட்டுமே பயிற்றப்பட்டிருக்கின்றன. இலங்கை வானொலியில கவியரசர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கண்ணதாசன் சொல்ல மாட்டாங்க. ஆமா, நினைவு இருக்கு. கவியரசர் பாடல்னா கவியரசர்னா கண்ணதாசன். அதற்கு முக்கிய காரணம் யார் என்றால், நீங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டீர்களே, ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம். அவர் அந்த காலத்து தமிழ் மன்னர்களுடைய பரம்பரை, இலங்கையை ஆள வந்தவர்கள். அந்த காலத்தில் வந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே ஆண்டிருக்கின்றார்கள் சில கரையோர பகுதிகளை. அப்படி வந்தவர்கள் பரம்பரையிலே அந்த ராஜகுரு சேனாதிபதி, ராஜகுருவாகவும் இருந்தவர்களின் பரம்பரையில் வந்தவர், சேனாதிபதிகளாக இருந்தவர்களின் பரம்பரையிலும் வந்தவர். அவர் கவியரசர் கண்ணதாசன் மேல் கொண்ட பக்தி என்பது அளவு கடந்த ஒரு பக்தி. வானொலியில் திரையிசை பாடல்களை 3ஆம் தர இலக்கியமாக விமர்சித்த அறிவுஜீவிகள் இருந்த காலத்திலேயே திரை இசை பாடல்கள் உள்ள இலக்கிய சுவையை எடுத்து காட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தியவர்தான் ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம் அவர்கள். நீங்க ரொம்ப விரும்பி கேட்கிற பாடல் வரிகள்னா எது? ஏதாவது 1 2? கவிஞர் வாலி அவர்கள் அபூர்வமாக எழுதிய சில வரிகள் எனக்கு பிடிக்கும். சற்று முன்னர் ஒன்றை குறிப்பிட்டேன், மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் குணங்களும் தடம் மாறலாம் என்று. அதிலே அந்த பாடலிலே ஒரு வரி வரும், விரல்களை தாண்டி வளர்வது கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. என்னால் வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும், தத்தளிப்போம், செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆனால் ஏதோ ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டும். இதை தவிர இலங்கையிலே ஒரு அற்புதமான கவிஞர் இருந்தார், அவர் இப்போது உயிரோடு இல்லை, ஈழத்து ரத்தினம் என்று.
அவர் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற திரைப்படத்தின் தலைப்பு பாடலை இயற்றியவர் அவர்தான். அவர் ஒரு மெல்லிசை பாடல் வரி எழுதினார். அந்த பாடலின் பல்லவியை சொல்கின்றேன், கேளுங்கள். யாருக்கு யாரும் தலைவன் இல்லை, உனக்கு நீயே தலைவன், நீதியும் நேர்மையும் நெஞ்சத்தில் இருந்தால் உனக்கு நீயே இறைவன், எவனுக்கெவனும் தாழ்ந்தவள் இல்லை, அவனவன் திறமை ஒரு துறையில், எல்லாம் அறிந்தவன் எவனும் இல்லை, எல்லாம் தெரிந்தவன் மனிதன் இல்லை. பாடல் வரிகளை நான் அடிக்கடி எனக்குள் சொல்லிக் கொள்வேன். அதனால் எல்லோரையும் மதிக்கக்கூடிய, என் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடம் இருக்கும் நல்ல பக்கத்தை மட்டும் பார்த்து அதை போற்றக்கூடிய பண்பை எனக்குள் வளர்த்து வருகின்றேன். மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுன்றது ஒரு பெரிய பணி. அந்த நிகழ்ச்சியின் வெற்றி அல்லது அந்த நிகழ்ச்சியின் தோல்வி அந்த தொகுத்து வழங்குகிறவர் கையில தான் இருக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு திட்டமிடல் இருக்கும், திடீர்னு எதையாவது ஒன்ன சேர்ப்பாங்க, திடீர்னு ஒன்ன மாற்றி போடுவாங்க. இந்த மாதிரி நெருக்கடிகள் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அதுல ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கு? பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை வானொலிக்காக அவையோர் முன்னிலையில் நடத்தும் வேளையில் ஒரு திருகோணமலை பகுதியிலே போட்டியில் பங்கு பெற்றவர்களை குரல் தேர்வு நடத்தி தெரிவு செய்யும் போது யாருடன் யார் போட்டியிடப் போகிறார் என்பதை நாம் தீர்மானிக்க மாட்டோம். இந்த ஒருவர் தோல்வி அடையும் போது இன்னொருவரை அழைப்போம். அப்படி ஒரு ஆணையும் பெண்ணையும் அழைத்தேன். உங்கள் அபிமான பாடலை பாடுங்கள் என்றதும் ஒரு சோக பாடல் வந்தது. இந்த பெண்ணிடம் நீங்கள் அபிமான பாடலை பாடுங்கள். இவரும் ஒரு சோக பாடல். அதிலே அவர் நிறுத்திய இடத்துல இருந்து ஒரு எழுத்தை இவருக்கு சொன்னால் இவர் இன்னும் ஒரு சோக பாடல். இப்படி ஒரே சோகம். தற்செயலாக பார்த்தால் 2 பேருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிகிறது. நான் அதையும் கிண்டல் செய்து இந்த பாடலில் ஒன்றி போய் உணர்ச்சி வசப்பட்டு பாடுகிறார் எல்லாம் சொல்லி முடித்து விட்டது. அந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு முடிவடைந்த பிறகு சபையில் இருந்து ஒருவர் வந்து சொன்னார், நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? அவங்க 2 பேரும் முன்னாடி காதலர்கள், இப்ப வேற வேற இடத்துல திருமணம் பண்ணிட்டாங்க. நீங்க அவங்க 2 பேரையும் மேடையில அழைச்சு இப்ப அவங்க வீட்டுல பெரிய குழப்பத்தை உண்டு பண்றீங்க என்று சொன்னார்கள். நீங்க சந்தித்து பேட்டி எடுத்த பிரபலங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியான பேட்டி எது? மகிழ்ச்சியான பேட்டி என்று சொன்னால் கமல் அவர்களை கண்ட பேட்டி தான். நிறைவான பேட்டிகள் என்றால் எஸ்பிபி அவர்கள். நான் மற்றொரு நிகழ்ச்சி செய்தான், கீத நினைவுகள் என்ற ஒரு நிகழ்ச்சி தொடர். பழம்பெரும் கலைஞர்கள், பாடகர்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் பாடிய பாடல் வரிசைகளை கையில் வைத்துக்கொண்டு பாடலை பற்றி குறிப்பிடும் போது அந்த பாடல் தொடர்பான நமக்கு தெரியாத ஒரு பழைய கதையை இறைமீட்டி அவர் சொல்ல வேண்டும். அப்படி திருச்சி லோகநாதன் அவர்கள், TMS அவர்கள் இப்படி பேட்டி காணும் போது CS ஜெயராமன் அவர்களை நான் பேட்டி காண வேண்டியிருந்தது. பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். நான் ஒலி வாங்கி அவர் வாய்க்கருகே சென்று அவர் பேசினார். அப்போது நான் ஒரு பாடலை நினைவூட்டினேன். ஆண்டவன் ஆகாச மதில் தூங்குகிறாரே என்ற ஒரு பாடல். உடனே அவர் பாட ஆரம்பித்து விட்டார். ஆண்டவன் ஆகாச மதில். அதுக்கு பிறகு அடுத்த வரி அவர் வரவில்லை. நாம் நம் மாந்தர் எல்லாம் மாநில மேல் இயங்குகிறாரே என்று நான் எடுத்து கொடுத்தேன். புலபுலவென்று கண்ணீர் வழிகிறது. அவர் சொன்னார், ஐயா நான் பாடிய பாடலே நானே மறந்து விட்டேன் ஐயா, நீங்கள் நினைவைத்திருக்கிறீர்கள் ஐயா, நீங்க பெரிய. அது என்னை நெஞ்சை நெகிழச் செய்தது. எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் போயிருக்கீங்க. எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது? மனதுக்கு அண்மையான இடம் எது? மிகவும் பரவசப்படுத்திய நாடு சிஷல்ஸ் நாடு. சிஷல்ஸ் நாட்டுக்கு நாங்கள் மொத்தம் 55 பேர் போயிருந்தோம். திண்டுக்கல் அங்கங்கு இசைக்குழு, எஸ்பிபி அவர்கள், இசைக்குழு எஸ் ஜானகி அம்மா. எஸ்பிபி அவர்கள் ஒரு நிபந்தனையோடு தான் சம்மதித்தார். நான் மறுநாளே புறப்பட்டு வரணும். அவை அவருக்காக அங்கிருந்து மொரிஷியஸிலிருந்து ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து பம்பாயிலிருந்து சென்னை வருவது போல் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள். நாம் அங்கு போய் இறங்கி அந்த தீவின் அழகை பார்த்ததும் எஸ்பிபி அவர்கள் சொன்னார்,
நான் போகல, உங்க கூடயே இருந்து அடுத்த வாரம் வரேன் என்று. அது மறக்க முடியாது. நாம் ஒவ்வொரு தீவாக சென்றோம். ஒரு ஒரு தீவு அந்த மலையின் மேற்பகுதிக்கு போய் ஒரு இடத்தில் நின்று அந்த அழகை கண்ட பரவசத்தில் எஸ்பிபி அவர்கள் பாட, விழிப்புலனற்ற ரவிச்சந்திரன் என்ற கலைஞர் மௌத்தாகன் வாசிக்க, நாங்கள் எல்லோரும் கைதட்ட, எஸ் ஜானகி அவர்கள் அந்த தெருவிலே நடனம் ஆடினார்கள். அந்த அந்த படத்தை கூட நான் இன்னும் வைத்திருக்கின்றேன். அந்த அளவு பரவசம். காரணம், அதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எஸ் ஜானகி அவர்கள் தன்னுடைய கணவரை இழந்த சோகத்தில் ஆழ்ந்திருந்தவர். அந்த சோகத்தையே மறக்க செய்யக்கூடிய ஒரு பரவச சூழல் அங்கே அங்கே மறக்க முடியாத ஒன்று. இந்த அட்சய பாத்திரம் என்று சொல்வார்களே, அந்த அட்சய பாத்திரத்தை செய்யக்கூடிய அந்த காய், அந்த காய் விளையக்கூடிய மரம் உலகத்திலேயே சிஷல்ஸ் நாட்டில் மட்டும்தான் உண்டு. உங்கள் மனைவிக்கு பிடித்த திரைப்பட பாடல் எது? சுஷிலாமாவின் மாலை பொழுதின் மயக்கத்திலே. அது நெஞ்சை என்னவோ செய்யும். எனக்கு அந்த சுஷிலாமாவின் குரல் மட்டுமல்ல, அந்த பாடல் காட்சியில் சௌகர் ஜானகி அம்மா அவர்களுடைய அது வெள்ளை சேலை தான் உடுத்திருப்பார். அதிலே ஒரு கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சி என்பது அந்த வேறு நோக்கம் அல்ல, அந்த அழகும் கவர்ச்சியும் இணைந்த அந்த தோற்றம், அந்த முகத்தில் மிக துல்லியமான சின்ன சின்ன உணர்ச்சிகளைத்தான் காட்டி நடிப்பார். சுஷிலாமாவின் பாடல்கள் என் மனைவிக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நீங்க பேச பேச ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அந்த வானொலி என்பதன் மீது, அந்த ஊடகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற மாளா காதல், இந்த பேட்டி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே வந்தது. உங்களுடைய பணி நிறைவு நாள் என்று எப்படி உணர்ந்தீர்கள்? பணியின் நிறைவு நாள் என்று சொல்ல முடியாது. காரணம், நானே விடுதலை பெற்று வெளியில் வந்தேன். அது நெஞ்சை இரும்பாக கல்லாக மாற்றிக்கொண்டுதான் அங்கிருந்து வந்தேன். காரணம், நான் ஏற்கனவே சொன்னேன், புகழுக்கு ஒரு விலை உண்டு, சில வலிகளையும் தாங்க வேண்டும். ஆனால் தாங்க முடியாத ஒரு காலகட்டம் வந்தது. காரணம், அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் வானொலிக்குள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களின் கீழ் நான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த போது நான் இந்த பணியை துறப்பதே மேல் என்று நினைத்தேன். என்ன செய்ய போகிறேன்? ஒரு சாதாரண கடையில் சென்று எடுபடி வேலை செய்வது என்றாலும் நான் தயார் என்ற முடிவோடு வந்தேன். ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் என்ற உண்மையை அன்றுதான் உணர்ந்தேன். நான் வீடு வந்து மனைவி என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று உணர்ந்து கேட்டபோது நான் உண்மையை சொன்னேன். அவருக்கும் அதிர்ச்சி. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 1 மணி நேரம் கழித்து கத்தே பசிபிக் என்ற விமான நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் என்னை அழைத்தார். கேன் யூ ஃப்ளை டுநைட் டு ஹாங்காங் என்று கேட்கிறார். வாட் என்று நான் கேட்கிறேன். No, we have selected your voice for the onboard announcements. அப்போதான் முதல் முறையாக இந்த டிஜிட்டல் முறையிலே பதிவு செய்யும். அப்போதெல்லாம் நேரடியாக சொல்லும் காலம். நான் மீண்டும் கேட்டேன், why me என்று கேட்டேன். what do you mean என்று கேட்டான். வழக்கமாக பெண் குரலில் தானே அது. no, we have done a research. அப்ப அந்த வழித்தடம் கனடாவில் புறப்பட்டு பேங்காக், ஹாங்காங், கொழும்பு, இந்த வழித்தடத்திலே நிறைய தமிழர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர் உன்னுடைய பெயர், அதனால் உன்னை அழைக்கின்றோம். அப்போது நான் ஏன் ஆச்சரியப்பட்டேன் என்றால், நான் பணியில் இருந்த காலத்தில் இந்த அழைப்பு வந்திருந்தால் அனுமதி பெறுவதற்கு குறைந்தது 3 மாதங்கள் ஆகும். அமைச்சரின் அனுமதி பெற்றுத்தான் நான் நாட்டை விட்டே வெளியில் போகலாம். நான் சரி என்றேன். அந்த பிசினஸ் கிளாஸ் என்ற உயர் வகுப்பிலே நான் மறுநாள் அங்கே போய் சேர்ந்தேன். 22 நிமிடங்களில் அந்த ஒன் டேக் என்று சொல்வார்களே, நாம் செய்திகள் வாசித்திருக்கோம், மூச்சு விடாமல் செய்தி வாசித்தது பெரிய காரியமா என்று நான் வாசித்து முடித்ததும் அவன் இடுப்பிலே கை வைத்துக் கொண்டு அந்த தொழில்நுட்பவியலாளர், வா யூ ஆர் எ மெஜிஷியன் என்றார். எனக்கு அவர்கள் தந்த சன்மானம், வானொலி நிலையத்தில் நான் 3 ஆண்டுகள் பணியாற்றினாலும்
அந்த அளவு சன்மானம் கிடைக்காது. அப்போதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். அப்படி மன நிறைவோடு வெளிவரவில்லை, மனக்குறைவோடு வெளிவந்தேன். ஆனால் மன நிறைவான ஒரு ஒரு திருப்பம் வாசல் இல்ல, பல வாசல்கள் திறந்து வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தன. உங்களுக்கு பிடித்த உணவு எது? எனக்கு பிடித்த உணவு மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்குனால் எனக்கு அலாதி பிரியம். சைவ உணவுகள் அதிகமாக விரும்புவேன். இந்தியாவுக்கு வந்தால் முழுக்க சைவ உணவுகள் மட்டுமே வருந்துவேன். அபூர்வமாக அசைவம் உண்பது உண்டு. வாழ்க்கையினுடைய எந்த பகுதியையாவது அழிக்க முடியும் என்றால் அப்படி ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் உண்டா? 32 ஆண்டுகள் நான் நிரந்தர பதவியிலே வானொலியில் பணியாற்றினேன். அந்த 32 ஆண்டுகள் முதல் 2 தசாப்தங்கள் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். அந்த எஞ்சிய 12 ஆண்டுகள் தான் நான் மிகவும் மனத்தளவில் சித்திரவதைக்கு உள்ளானேன். அந்த காலத்தை அழிக்க முடிந்தால் நன்று என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்த நடிகை தேவிகான்னு சொல்லிட்டீங்க, நடிகர் யார்? நடிகர் திலகம் தான், அவர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள்ல கமலை அடுத்து நடிகர் மாதவன், மாதவனுக்கு அடுத்து பரத் என்ற ஒரு கலைஞர். அவருக்கு உரிய வெளிச்சம் கிடைக்கவில்லையே என்று எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இன்றைய நடிகைகள்ல ஸ்ரீ திவ்யா, எங்க பக்கத்து வீட்டு பெண்ணை பார்ப்பது போன்ற ஒரு நடிகையை பார்ப்பது போன்று இருக்காது. இன்றைக்கு இசை நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது மிக சின்னஞ்சிறு குழந்தைகளை அவங்க பெற்றோர்கள் பாட வைக்கிறாங்க. அந்த குழந்தைகள் பாடுற போது குருவித்தலையில பனங்காய வச்சா மாதிரி அதை அவங்க கஷ்டப்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுதான் வளருவதற்கு வழின்னு நினைக்கிறீங்க? இதிலே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இன்று தொலைக்காட்சி தந்துள்ள வரம், இலைமறை காயாக இருந்த எத்தனையோ திறமைகள் புடம் போடப்பட்டிருக்கின்றன. வயதுக்கு பொருத்தம் இல்லாத பாடல்களை, அதுவும் கொச்சையான அர்த்தம் உள்ள பாடல்களை அவர்கள் பாடுவதும், அதை இவர்கள் பெருமையோடு ரசிப்பதும், பெற்றோர்களும் ரசிப்பதும், நடுவர்களும் ரசிக்கும் போது கொஞ்சம் மறுபிறப்பாக இருக்கும். நான் ஒருமுறை ஜெர்மனியிலே ஒரு அண்ணனும் தங்கையும் அந்த பாடலை ஒளிபரப்பி விட்டு அதற்கு நடனமாடினார்கள். அப்போது நான் மேடையில் தோன்றி அந்த பெற்றோர்கள் இந்த சபையில் இருப்பார்கள், ஒன்றை சிந்தியுங்கள், இதில் உள்ள அர்த்தத்தை ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள். யோசிக்கக்கூடிய இளைய தலைமுறை இந்த அண்ணனும் தங்கைக்கும் இடையில் உள்ள உறவை எப்படி கொச்சையாக சிந்திப்பார்கள். அப்போது அந்த தந்தை ஓடோடி மேடைக்கு வந்து அழுது என்னிடம் மன்னிப்பு கேட்டார், இனிமேல் என் பிள்ளைகளை இப்படியான பாடல்களுக்கு நடனமாட வைக்க மாட்டேன் என்று. ஆகவே திரைப்படங்களை தணிக்கை செய்பவர்கள் திரைப்பட பாடல்களையும் தணிக்கை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். டி.எஸ். ஜெயராமனிலிருந்து டி.எம். சௌந்தரராஜனிலிருந்து எத்தனையோ பாடகர்கள், சுசீலா, வாணி ஜெயராம், இப்போது வருகிற பாடகர்களில் ரசிக்கக்கூடிய குரல் என்று எந்த குரலை சொல்லுவீர்? டி. இமான் போன்றவர்கள் உருவாக்கும் சில மெட்டுகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றன. முன்பெல்லாம் வேற்று மொழியை சார்ந்தவர்கள் தான் எங்கள் தமிழை வளர்த்திருக்கின்றார்கள். சுஷிலாமா, டிஎம்எஸ் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய உச்சரிப்பை கேட்டு உச்சரிக்க பழகியவர்கள் உண்டு. நடுவிலே ஒரு காலம் வந்தது, தமிழை பிழையாக உச்சரிப்பதே ஒரு புது உத்தி நாகரிகம் என்று கருதிய காலம். எனக்கு இப்போது மிக பெரிய ஆச்சரியம் என்றால், வடக்கில் இருந்து வரும் சிலர், குறிப்பாக ஸ்ரேயா கோஷல் என்ற அந்த பாடகி தமிழை எவ்வளவு அழகாக கற்றுக்கொண்டு, அந்த மொழி அவருக்கு புரியாது, ஆனால் அந்த எழுத்துக்களையும் அழகாக உச்சரித்து அந்த சொற்களை உச்சரிக்கும் அந்த லாவகம் அல்லது இந்த மண்ணுக்கே உரிய அந்த சிறப்போடு உச்சரிக்கும் அந்த தன்மை எப்படி இவர்களால் வெளிப்படுத்த முடிகிறது? யாரை பாராட்டுவது? அந்த தமிழை அந்த வேளையில் சொல்லிக் கொடுத்தவர்களையா, உச்சரிப்பை சொல்லிக் கொடுத்தவர்களே? அவர் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, எந்த மொழிக்கு சென்றாலும் கூட மிகச் சிறப்பாக உச்சரிக்க, அப்படி ஒரு நல்ல காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊடகங்களில் வானொலியின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? காட்சி ஊடகம் முன்னிலைப்படுகிறது. வானொலி கேட்பதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் வானொலியின் சக்தியை எந்த ஒரு
புதிய ஊடகத்தாலும் விஞ்ச முடியாதது என்னுடைய கருத்து. காரணம், மனிதனுடைய அன்றாட அலுவல்களுக்கு இடையூறு செய்யாமல் மனிதனை வந்து அடையக்கூடியது வானொலி. தமிழ் மொழியின் எதிர்காலம் உங்கள் பார்வையில் என்னவாக இருக்கும்? கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட சில அன்பர்கள் எடுக்கும் முயற்சிகள், இப்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை, அதற்கும் என்னால் முடிந்த பங்களிப்பை என்னுடைய குரல் பங்களிப்பாக வழங்கியிருந்தேன். இப்போது டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை, பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே உண்டு. அப்படி பலர் தமிழுக்கு மகத்துவம் சேர்க்கின்றார்கள். ஆனாலும் கூட வீட்டு மொழியாக தமிழ் இல்லாமல் இருப்பது அடுத்து வரும் தலைமுறை, அதுக்கு அடுத்து வரும் தலைமுறை இந்த மொழி அடையாளத்தோடு விளங்குமா என்ற ஒரு கேள்விக்குறிதான். ஏற்கனவே தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளான தென்னாப்பிரிக்கா, சிஷல்ஸ் நாட்டிலும் கூட நாங்கள் சென்றபோது அவதானித்த ஒன்று, அவர்கள் அந்த மொழியைத்தான் அதிகம் பேசுகின்றார்கள். தமிழ் பேசக்கூடியவர்கள் மிக மிக குறைவாக இருந்தது. ஒன்றை வலியுறுத்தி சொல்வேன், தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் தாய் மொழியை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் பன்மொழி புலமையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன ஒரு சிக்கல், சிலர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழக்கூடிய இல்லங்களில் பிள்ளைகளிடம் இருந்து அந்தந்த நாட்டு மொழியை பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள முயல்கின்றார்கள். அந்த பிள்ளைகளும் சிந்திக்கும் மொழி அந்த நாட்டு மொழியாக இருப்பதால் இவர்கள் தப்பித்தவறி தமிழில் பேசினாலும் கூட அவர்கள் அந்த மொழியில் தான் பதில் சொல்கின்றார்கள். ஒருவர் கேட்டார் என்னிடம் ஒரு கேள்வி, ஐயா ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, தமிழ் வயிற்றுக்கு சோறு படுமா என்று கேட்டார் ஒரு நாட்டிலே. நான் அவரிடம் கோபிக்கவில்லை. அப்போதுதான் சிந்தித்தேன், மொழி என்பது நம் உணர்வுகளை, நம் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, வயிற்றுக்கு சோறும் போட வேண்டும். ஏன் இப்போது ஆங்கிலம் பயில்கின்றார்கள்? ஆங்கிலம் பயின்றால் தொழில் கிடைக்கும், அவ்வளவுதானே. தமிழ் பயின்றால் என்ன தொழில் கிடைக்கும்? திரைப்படத்துக்கு கதைவசனம் எழுதலாம், பட்டிமன்றம் நடத்தலாம், கவிதை எழுதலாம், ஆசிரியராகலாம். ஒரு வைத்தியராக முடியுமா? ஏன் முடியாது? இலங்கையில் சிங்கள மொழியிலே பொறியியல் கல்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? சிங்கள மொழி பிற்காலத்திய மொழி. இப்போது தமிழ்நாட்டிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பலர் ரஷ்யாவுக்கு சென்று மருத்துவ கலை பயில்கின்றார்கள். அங்கே சென்று ஆங்கிலத்திலா கற்கின்றார்கள்? ரஷ்ய மொழியிலே தான் கற்கின்றார்கள். அதற்காக ஓராண்டு ரஷ்ய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரான்ஸ் நாட்டிலே எந்த மொழியில் அத்தனை உயர்கல்வியும் நடைபெறுகின்றன? நார்வே நாட்டுக்கு சென்றிருந்தேன், எல்லா கல்வியும் அந்த நார்வேஜிய மொழியில் தான் கற்கின்றார்கள். ஒரு பல்கலைக்கழக துணை வேந்தருடன் அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது அவரிடம் நான் கேட்டேன், தமிழில் மருத்துவ கல்வி கற்க முடியாதா? என்னை ஒரு வினோதமாக பார்த்தார். அவர் சாதாரண ஒரு பதில் சொன்னார், அப்படி பண்ணினாலும் கூட இங்கிருந்து அடுத்த மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ண முடியாதே என்றார். நான் சொன்னேன், 7 கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய தமிழகத்திலே ஒரு 5 லட்சம் பேராவது தமிழில் படித்து தமிழகத்திலே பணியாற்றலாமே என்று கேட்டேன். அது அவர் அவநம்பிக்கையோடு எனக்கு பதில் சொல்லாமலேயே விடைபெற்று போய்விட்டார். இந்த காலகட்டத்திலாவது தமிழை உயர்கல்வித்துறையில் வளர்க்கவில்லை என்றால் அந்த ஆர்வம் நிஜமாகும். மெல்ல தமிழினி சாகும். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் கொடுத்து உங்களுடைய பல தரப்பட்ட சிந்தனைகளை எங்களோடு நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காசிநகர் பேசும் புலவர் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்ற பாரதியின் கனவிலிருந்து விதை விட்ட உங்களினுடைய ஆர்வம் இன்றைக்கு செயற்கைக்கோளிலிருந்து செல்பேசி வரை எல்லா ஊடக நுண்மான் நுழைபுலமும் உங்களிடம் இருக்கிறது. எல்லா ஊடகங்களிலும் தமிழ் குரலாக உங்கள் குரல் ஒலிக்கின்றது. இந்த மொழி மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இந்த கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் உங்களுக்கு இருக்கின்ற ஆழ்ந்த நேசம், இந்த மொழி வாழ வேண்டும் என்கின்ற உங்களுடைய விழைவு, இது எல்லாம் நேரிலே இருந்து உங்களோடு பேசி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. இந்த நேர்காணல் எங்கள் நினைவு நாடாக்களில் என்றென்றைக்கும் வாழும். இந்த வாய்ப்பை கொடுத்த விகடனுக்கும் உங்களுக்கும் மகத்தான நன்றி, வணக்கம். சின்ன வயசுல இருந்து செவி வழியாக கேட்டு
தூரத்தில் இருந்து பார்க்காமலே ரசித்த ஒரு குரல். அருகில், மிக அருகில், உலக செய்திகளை எல்லாம் தெளிவாக, சமயம் கடந்த மனிதத்தை போற்றுகிற ஒரு மனிதராக, தமிழை உயிரை போல் நேசிக்கிற ஒரு உயரிய உள்ளமாக காண்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு ஆற்றோடுக்கான தமிழ் நடை. நாங்கள் எல்லாரும் கற்க தவறிய, கற்க முடியாத, பழக முடியாத ஒரு உயர தமிழ். இந்த அருமையான ஒரு நேர்காணலை உங்க பாஷையில சொன்னா செவியை விகடன் நேயர்களுக்கு, வாசகர்களுக்கு வழங்கிய உங்களுக்கு விகடன் சார்பிலும் எங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றி. இறைவன் உங்களோடு எந்நாளும் இருக்க வேண்டும். உங்கள் பணிகளும் உங்கள் குடும்பத்தின் தேக ஆரோக்கியமும் நிறைவாக, நலமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை இப்ப நிறைவா சொல்லலாம். மிக மிக உயர்வான வார்த்தைகளால் என் நெஞ்சை நிகழச் செய்தீர்கள். அந்த அளவு பாராட்டுக்குரியவனோ தெரியாது. நான் இந்த துறையில் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவன், ஊடகத்துறையிலே. எனக்கு என் வயதுக்கு குறைந்தவர்களிடமும் நான் பல விடயங்களை கேட்டு கற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இத்தனை ஆண்டு காலம், 53 ஆண்டு காலம் ஊடகத்துறையில் நான் பல்வேறு செவிகளில் பலர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறியிருக்கேன். ஆனால் உங்கள் இருவரோடும் கலந்து பேசும்போது எனக்கு கிடைத்த நிறைவை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. காரணம், இது என்னை பற்றி நீங்கள் அறிவது என்பதை விட மொழி சார்ந்து அக்கறையோடு உங்களோடு ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டது எனக்கு மிகுந்த நிறைவை தருகிறது. இதன் மூலம் சிலருடைய சிந்தனையில் ஒரு விழிப்புணர்வு உருவானால் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். காரணம், வல்ல இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தான். என்னுடைய முன்னோடிகள் சோவண்ணா சிவபா சுந்தரம் அவர்கள் முதலாக ஒலிபரப்பு கலை என்ற புத்தகத்தை எழுதியவர் திரு ராஜாஜி அவர்கள் தான் அதுக்கு முன்னுரை எழுதிப்பார். அவர்தான் பிபிசியின் தமிழ் ஓசையை ஆரம்பித்தவர் 48ஆம் ஆண்டு. அவர் போன்ற மூத்த ஒலிபரப்பாளர்களின் அந்த பாதையிலே அவருக்கு முன்பு நவாலியூர் சோமசுந்தர புலவரின் மகன் சோவண்ணா நடராசா அவர்தான் முதலாவது நிரந்தர அறிவிப்பாளர். அதன் பிறகு திரு மயில்வாகனம். இப்படி இவர்களெல்லாம் போட்டு வைத்த அந்த ராஜபாட்டை அதிலே நடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, தமிழக மக்களை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களுடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு முதல் நன்றி. இந்த செவியை ஏற்பாடு செய்த விகடன் டிவி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுடைய பணியும் உங்களுடைய தமிழ் தொண்டும் இன்னும் நீண்ட காலம் தொடர வேண்டும். செவி வழியாக தமிழை உலக தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உங்கள் பணி சிறக்க நம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் உங்கள் இருவருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் என்று நெஞ்சார வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.